Hello guys, myself Raini. Welcome back to my channel. புத்தகம் வாசிப்போமா. என்னுடைய சேனலில் முதல் புத்தகமாக எல்லாரும் ரொம்ப விரும்பி படிக்கக்கூடிய புத்தகம் உங்கள் ஆழ்மனத்தின் அற்புத சக்தி, அதாவது இங்கிலீஷில் தி பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட். அதோட ஆசிரியர் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் ஜோசப் மர்ஃபி அப்படின்னு சொல்கிறவர் தான். இந்த புத்தகத்தை பற்றி தான் நம்ம இனி பார்க்க போகிறோம். உங்களுக்குள்ளிருக்கும் பொக்கிஷம். உங்கள் மனக்கண்ணை திறந்து பார்த்தால் அளவிட முடியாத அளவிற்கு உங்களை சுற்றி செல்வங்கள் குவிந்து கிடப்பதை உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அமோகமாக அனைத்து செல்வங்களுடன் மகிழ்ச்சியாக கழிக்க தங்க சுரங்கம் உங்களுக்குள்ளே தான் இருக்கின்றது. இந்த தங்கச் சுரங்கத்தில் எல்லையற்ற அன்பும் அளவிட முடியாத அறிவும் இருப்பது தெரியாமலேயே பலர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கின்றனர். இதிலிருந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதனை எடுத்துக்கொள்ள முடியும். காந்தத்தன்மை ஊட்டப்பட்ட ஒரு இரும்பு துண்டால் அதன் எடையை விட 12 மடங்கு அதிகமாக சுமக்க முடியும். ஆனால் அதே இரும்பின் காந்தத்தன்மையை நீக்கிவிட்டால் அதனால் ஒரு இறக்கை கூட தூக்க முடியாது. இதுபோலவே மனிதர்களிலும் 2 வகை உண்டு. தான் வெற்றி பெறவே பிறந்தவன் என்று தெரிந்த ஈர்ப்பு சக்தி கொண்ட தன்னம்பிக்கை உள்ள மனிதன். மற்றொன்று ஈர்ப்பு சக்தி குறைவாக உள்ள பயமும் சந்தேகமும் நிறைந்த மனிதன். சந்தர்ப்பங்கள் கதவை தட்டும் பொழுதும் தான் தோற்கக்கூடும், நான் என் பணத்தை இழக்கக்கூடும், மக்கள் என்னை பார்த்து சிரிப்பார்கள், இது போன்ற மனிதன் வாழ்வில் முன்னேறாமல் பயத்தினால் இருக்கும் இடத்திலேயே தங்கிவிடுகின்றான். காந்தத்தன்மை உள்ள மனிதனாக மாறி ஆண்டாண்டுகளாக ஒளிந்து கிடக்கும் ரகசியங்களை கண்டுபிடியுங்கள். உங்களுடைய கருத்துப்படி பல்லாண்டுகளாக காத்து வரப்படும் மாபெரும் ரகசியம் ஏது? அணுசக்தியை பற்றியதா? வெப்ப அணு சக்தியை பற்றியதா? நியூட்ரான் குண்டின் சக்தியை பற்றியதா? விண்கோள்களுக்கு இடையே நடக்கும் பயணமா? இல்லை, இவை எதுவுமே இல்லை. அப்படியானால் வாழ்வின் ஆதாரமான புதிர் என்ன? அதை எங்கே காண்பது? அதை எப்படி அணுகலாம்? அதை செயல்முறைப்படுத்துவது எப்படி? விடை மிகவும் எளிமையானது. இந்த அற்புதமான அதிசயமான ஆழ்மன செயல்பாடு சக்தியே நம்முள் இருக்கக்கூடிய புதிர். இதுவே நாம் தேட வேண்டிய முதன்மையான இடம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இதுவே நாம் தேடும் கடைசி இடமாகவும் உள்ளது. உங்களுக்குள் புதைந்திருக்கும் ஆழ்மன சக்தியை வெளிப்படுத்த கற்றுக்கொள்வதன் மூலமாக உங்கள் வாழ்வில் அற்புத சக்தி, அளவில்லா செல்வம், நல்ல ஆரோக்கியம், பேரானந்தம் மற்றும் பெரும் மகிழ்ச்சியை கொண்டு வர முடியும். நீங்கள் இந்த சக்தியை பெற தேவையே இல்லை, அது ஏற்கனவே உங்களிடம் உள்ளது. ஆனால் அதை எவ்வாறு உபயோகப்படுத்துவது என அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அதனை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் அதை உங்கள் வாழ்வின் அனைத்து துறைகளிலும் பயன்படுத்த முடியும். நீங்கள் இந்த புத்தகத்தில் கூறியுள்ள யுக்திகளையும் முறைகளையும் கடைபிடித்தீர்களேயானால் உங்களுக்கு தேவையான அறிவையும் புரிதலையும் பெறுவீர்கள். ஓர் புதிய ஒளி உங்களை உற்சாகப்படுத்தி உங்கள் தன்னம்பிக்கையை உணர உதவும். புதிய சக்தியை நீங்களே உருவாக்கி உங்கள் கனவுகள் அனைத்தையும் நீங்கள் நிஜமாக்குவீர்கள். இதற்கு முன் எப்போதும் இல்லாதது போல உங்கள் வாழ்வை கம்பீரமானதாக, உயர்வானதாக, பெருமையானதாக, செழிப்பானதாக மாற்ற முடிவு செய்யுங்கள். உங்கள் மனத்தின் ஆழத்தில்தான் எல்லையில்லாத ஞானம் மற்றும் அளவில்லாத சக்தி உங்கள் அனைத்து தேவைகளையும்
வரம்புகள் ஏதுமில்லாமல் பூர்த்தி செய்ய, தன்னைத்தானே வளப்படுத்தவும் வெளிப்படுத்தவும் காத்து கொண்டிருக்கின்றது. உங்கள் ஆழ்மனதின் எல்லையற்ற அறிவு நீங்கள் அறிய வேண்டிய அனைத்தையும் எந்நேரமும் தெரியப்படுத்த முடியும். ஆனால் அதற்கு நீங்கள் திறந்த மனதுடனும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்துடனும் இருப்பது மிகவும் அவசியம். உங்களால் புதிய கருத்துகள், எண்ணங்களை உருவாக்கி புது புது கண்டுபிடிப்புகள் செய்யவும், புத்தகம் மற்றும் நாடகங்களும் எழுதவும் முடியும். மேலும் இயற்கையிலேயே உண்டாகியிருக்கும் அசலான விஷயங்கள் குறித்த அறிவை உங்களுக்கு அளிக்க முடியும். உங்கள் வாழ்வில் உங்களுக்கான இடத்தை காட்டி உங்கள் எண்ணங்களுக்கான சரியான வெளிப்பாட்டை கொடுக்கும். உங்களது ஆழ்மனது சக்தியால் உங்களுக்கேற்ற வாழ்க்கை துணையும் தொழிலிலும் உங்களுக்கேற்ற சகாக்களையும் ஈர்த்து கொள்ள முடியும். உங்கள் வீட்டை வாங்குவதற்கு சரியான நபரை தேடித்தரும். உங்களுக்கு தேவையான பணத்தை அளிக்கும் மற்றும் உங்கள் இதயத்தின் ஆசைகளையெல்லாம் நிஜமாக்குவதோடு பொருளாதார சுதந்திரத்தையும் அளிக்கும். இந்த உள் உலகின் எண்ணம், உணர்வு, சக்தி, ஒளி, அன்பு மற்றும் அழகினை கண்டுகொள்வது உங்கள் உரிமையாகும். அவை மறைந்திருந்தாலும் அழுத்தம் அதிகமாக இருக்கும். உங்கள் ஆழ்மனதின் உள்ளேயே ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு உள்ளது. அவ்வாறே ஒவ்வொரு காரியத்தின் காரணத்தையும் கண்டறிய முடியும். இப்படி உங்களுக்குள் மறைந்துள்ள சக்தியை வெளிக்கொணரும் போது நீங்கள் செழிப்பாகவும் பாதுகாப்புணர்வுடனும் மகிழ்ச்சியாகவும் ஆழ்மையுடனும் முன்னேறுவதற்கு தேவையான சக்தியையும் ஞானத்தினையும் அடைந்துவிடும். உண்மை நிலைக்கு வந்துவிடுவீர்கள். ஆழ்மனதின் இந்த சக்தி ஊனமுற்றோரின் நிலையை உயர்த்தி இன்றியமையாத வலிமையை மீட்டு தந்து சுதந்திரமாக இவ்வுலகில் ஆரோக்கியமாகவும் முழுமையாகவும் ஆக்கியிருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். உடைந்த இதயத்தையும் பிரச்சனையான மனதையும் குணப்படுத்தும் அற்புதமான சக்தியினை உங்கள் ஆழ்மனம் கொண்டுள்ளது. உங்கள் மனச்சிறையினை திறந்து உங்களை சுதந்திரமானவராக மாற்றும் ஆற்றல் பெற்றுள்ளது. அது உங்கள் மனதாலும் சரீரத்தாலும் கொண்ட பந்தங்கள் விடுவிக்கும். எல்லையற்ற செயல் உங்கள் மனதில் தோன்றும் எண்ணங்களுக்கு ஏற்ப உங்கள் ஆழ்மனது தரும் பதிலே எதிர்வினையாகும். உங்கள் மனதை இணக்கம், உடல் நலம், அமைதி, மற்றவர் பால் நல்லெண்ணம் என்ற கருத்துகளால் நிறைத்து கொள்ளுங்கள். அது உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய அதிசயங்களை நிகழ்த்தும். உங்களுக்கு ஒரு மனம்தான் இருக்கின்றது, ஆனால் அதற்கு இருவேறு விதமான பண்புகள் உண்டு. நன்கு சிந்திக்கும் திறன் கொண்ட அனைத்து ஆடவர்களுக்கும் மகளிருக்கும் இந்த இரண்டிற்கும் இடையில் உள்ள வித்தியாசம் தெரியும். உங்கள் மனதின் இரண்டு வேலைகளும் வேறுபட்டவை. ஒவ்வொன்றிற்கும் தனிப்பட்ட தனித்துவமுள்ள பண்புகள் மற்றும் சக்திகள் உண்டு. உணர்மனமும் ஆழ்மனமும். உங்கள் மனதின் இரண்டு முறையான செயல்பாட்டையும் அறிய உங்கள் மனதை ஒரு தோட்டமாக பாருங்கள். நீங்கள் ஒரு தோட்டக்காரர். எண்ணம் என்ற விதைகளை உங்கள் பழக்கத்தின் அடிப்படையில் நாள் முழுவதும் உங்கள் ஆழ்மனத்தில் விதைக்கிறீர்கள். உங்கள் ஆழ்மனதில் எப்படி விதைக்கிறீர்களோ அப்படியே உடலிலும் உங்கள் சுற்றுச்சூழலிலும் அறுவடை செய்வீர்கள். அமைதி, மகிழ்ச்சி, சரியான செயல், நல்லெண்ணம், செழிப்பு போன்ற எண்ணங்களை இப்பொழுது விதைக்க துவங்குங்கள். அமைதியாக யோசித்து இந்த பண்புகளில் ஆர்வம் கொண்டு உங்கள் உணர்மனது அதன் காரணத்தை முழுவதுமாக போற்றும்படி ஏற்றுக்கொள்ளுங்கள். இது போன்ற அற்புதமான விதைகளை உங்கள் மனதின் தோட்டத்தில் விதைப்பதை தொடருங்கள். நீங்கள் அறுவடை அற்புதமாக செய்வீர்கள்.